யோனத்தான் அவ்வளவாய் நேசித்தான் தாவீதை அவ்வளவாய் நேசித்த காரணம், முழு இஸ்ரவேலும் ஒரு யுத்தத்திலே, குறிப்பாக பெலிஸ்தியர் பாளையம் இறங்கி அந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதற்கு நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட 40 நாட்கள் தடுமாற்றம். யாராலையுமே அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இதை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 40 நாட்கள் முழு இஸ்ரவேல் இராணுவமும் நடுங்கி கொண்டிருக்கு. ஒரே ஒரு மனுஷன் மூலம் முழு இராணுவமும் ராஜாவும் கூட நடுங்கி திகைத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவோ வேதனை, பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. இந்த 40 நாட்களில யாரும் சரியா தூங்கி இருக்க மாட்டாங்க. இதை எப்படி மெயின்டைன் பண்றது, இதை எப்படி ஜெயிக்கிறது, இந்த கோலியாத்தை எப்படி மேற்கொண்டு வருகிறது என்று சொல்லி, உண்மையில் அந்த 40 நாட்கள் பயங்கரமான போராட்டத்துக்குள்ளாக இருந்த சூழ்நிலை அது. அப்படி இருக்கவே யாராலையும் ராஜாவே மேற்கொள்ள முடியவில்லை. ராஜாவுடைய மகன் யோனத்தான், இவர்களெல்லாம் சாதாரணமான நபர்கள் அல்ல, அவர்களாலேயும் மேற்கொள்ள முடியல, இராணுவத்தாலும் மேற்கொள்ள முடியல. அப்படி கோலியாத்தினுடைய நிலைமையும் தோற்றமும் அவனுடைய கர்ச்சிப்பும் அவனமாய் காணப்பட்டது. ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.